அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ மிதுன ராசிக்காரங்க சொல்லப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே குரு இருந்தார். குரு பயிற்சியாக இருந்தார். இப்பொழுது குரு வக்ரகதி ஏற்பட்டிருக்கபடியால் 11ஆம் இடத்து பலனையும் இப்பொழுது கொடுப்பார். அப்போ உங்களுக்கு நல்லது தானே? இது நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் இப்போ தீரப்போகுது. குரு 11லேருந்து உங்கள் ராசிக்கு 3, 5, 7, 3, 5, 7 இந்த இடங்களை பார்க்க போகிறார். குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம்தான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இப்போ குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு வகையான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உத்தியோக லாபமாக இருக்கலாம். உத்தியோக லாபம்னா என்ன? ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் லாபம், தொழிலை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போது நல்ல விலைக்கு போயின்னு இருக்கும், நிறைய விற்கும். அதுதான் தொழில் லாபம். அதே மாதிரி வியாபாரம் பண்ணாலும் கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தீர்ந்துட்டு பற்றாக்குறையாக இருக்கும். அப்போது வாடிக்கையாளர் நிறைய பேர் வருவாங்கன்றதான் அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அதனால் நடந்துடும். மூத்த சகோதரன் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். அது அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். இதில் நான் ஒன்று சொல்லுவேன், கூட பிறந்த அண்ணன் அக்கா தான் இல்லை, பெரியப்பா பசங்க கூட நம்மளுக்கு மூத்த சகோதரன் தான். அண்ணன் அக்கா அப்படி சொல்லலாம். அவங்கள மட்டும் ஏன் நம்ம விட்டுடணும்? அவங்களாம் நிறைய பேர் இப்போ உதவி பண்ணிட்டு வராங்க. ஏனென்றால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காலத்தில் பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, மச்சான் எல்லாமே இருந்தது. இப்போ உறவுகள் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம பிறக்கிறது ஒரு குழந்தை 2 குழந்தை தான். அப்போது எப்படி உறவுகள் வரும்? அப்போது அந்த நான் சொன்ன பெரியப்பா பசங்க அப்படின்னா கூட அவங்களும் அக்கா அண்ணன் தான். அந்த மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் வரும். சமீபத்தில் என்னுடைய வாடிக்கையாளர் சொல்லியிருந்தார், கனவுல எங்கள் பெரியம்மா பையன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் வந்து எனக்கு கனவுல சொல்கிறான். இப்போ எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, அவர் மூலிமா உதவி நடக்குதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் இந்த நான் பதிவில் சொல்லுவேன். அப்போது மிதுனராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரன் மூலிமா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச உதவியாக கிடைக்கும். உங்களை வாழ்க்கை முன்னேற்றம் கூடிய வகையில் இருப்பாங்க. நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க, அதை திருப்பி அவங்க பண்ணுவாங்க. இப்போ இதுதான் ஒரு விஷயம். இப்போ உறவுகள் பார்த்தீங்கன்னாலே, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனால் நம்ம என்ன பண்ணுறோமோ திருப்பி அதை நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து செஞ்சுருவாங்க. அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், கண்டிப்பாக செய்வாங்க. இதுதான் கொடுக்கல் வாங்கல். இதுதான் விஷயம். நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா நான் ஒன்று செய்கிறேன், அவ்வளோதான் முடியும். அப்போது அந்த மாதிரி உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை, துணிச்சலாக எல்லாமே செய்வீங்க. வெற்றி பெறத்துக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே யோசிப்பீங்க. மிதுனராசிக்காரங்க பெரும்பாலுமே நீங்கள் மிதுனராசிக்காரங்களே நல்லா யோசித்து செயல்படக்கூடியவங்க தான், நல்ல பிளான் போடக்கூடியவங்க தான். அவங்களாம் இப்போ நல்லா போட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறு சிறு விபத்துகள் வரும். அப்போ பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரமாக போகக்கூடாது. வண்டியை செக் பண்ணி கொண்டு போகணும். சொந்த வண்டியாக இருக்கலாம், நம்ம பயணம் செய்கிறக்கூடிய வண்டியாக இருக்கலாம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்படி நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமி, அதை நினச்சிக்கிட்டு போகணும் மனசில். எப்பவுமே பிரயாணங்கள் நேரத்தில் அந்த மாதிரி தான் செய்யணும். நான் முன்னமே சொல்லியிருக்கேன். அப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஹெட்செட் போட்டு கேட்டுன்னு போகிறோம். அப்போ அதில் இறை பாட்டுகள், தியானங்கள், ஸ்லோகங்கள், பக்தி பாடல்கள் இது மாதிரிலாம் கேட்டு போகலாம். அப்போ அந்த காதில் அது வரும்போது நம்மளுடைய சிந்தனை கரெக்டாக இருக்கும். அந்த தெய்வ சக்தி நம்ம கூட நிறைஞ்சிருக்கும். விபத்துகள் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவோம். இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். ஏன்டா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அது மாதிரிலாம் நடக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிக்கும் ஒரு போட்டி பந்தயம் இருக்கும். அதில் கூட கலந்துட்டு நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுக்கு பாராட்டு, பரிசு, விருது எல்லாமே கிடைக்கும். உங்கள் கையால் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்கள் கையால் செய்கிறப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான். தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நேரம் தான் இப்போ வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக துணிஞ்சு இறங்கி எது வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்பட போகுது. முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் புதிய நட்பு சேரும். அப்புறம் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும். பிரபலமாக இருப்பாங்க இல்லையா? இப்போ அரசியலில், சினிமாவில், சமூக சேவையில் இருக்கவங்களாம் பிரபலமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே மக்கள் தொடர்பு இன்னும் அதிகமாகும், பிரபலமாவாங்க. இப்போ ஒரு பேச்சு சொல்கிறேன் இல்லையா? ஒருத்தர் யூடியூப்லையோ, சோஷியல் மீடியாவிலையோ, டிவியில் வந்துட்டாருன்னா அவர் வைரலாக இருக்கார் பாருங்கன்னு, அது மாதிரி தான் நடக்க போகுது. இப்போ உங்களை பேசினே இருப்பாங்க, உங்கள் பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் இப்போ நடக்கும். அப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு
வாய்ப்பு இப்போ அமைய போகுது. இது இல்லாமல் கணவன் மனைக்குள்ள இருந்த அந்யோன்யம் நெருக்கமாக இல்லாமல் இருந்து இப்போ நெருங்கி இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. யார் உங்கள் பக்கத்தில் நின்னாலும் நாங்கள் எங்களுக்குள்ள பார்த்துக்கிறோம், நீங்கள் போங்க அப்படி தான் சொல்லுவீங்க. அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சுற்றுலாலாம் போயிட்டு வருவீங்க, இது மாதிரிலாம் இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. எதிர்கால திட்டங்களை தீட்டுவீங்க ரெண்டு பேருமே. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ இந்த குரு வக்ரகதியில் இருக்கும்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து எதிர்கால திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி செய்ய ஆயத்தப்படுவீர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் நடக்குது. அந்த குரு வக்ரகதி பலனில் பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசிபதி புதன்ற போது குருவுக்கு வந்து அவ்வளோ நெருக்கமானவர் அல்ல. குருவுக்கும் புதனுக்குமே ஆகாதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குரு வக்ரம் இருக்கிறது நல்லது. நல்லா கேட்டுங்க. எப்பயுமே சுக்கிரன் ராசி பிறந்தவங்களுக்கும் புதன் ராசியில் பிறந்தவங்களுக்கும் குரு வக்ரம் பெறுவது மிகவும் பொருத்தமான விஷயம்தான். அதனால் இப்போது இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, குருவாக விளங்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா, அவர் தானே குருவாக வழி நடத்தி சொன்னார் எல்லாருமே. அந்த கிருஷ்ண பரமாத்மா வழிபட்டு வரணும். எங்கெங்கே கோயில் இருக்கோ அந்த கிருஷ்ணர் கோயில் இருக்கிறதுல சொல்லலாம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். கிருஷ்ணரை வழிபட்டு வரலாம். புதன்கிழமை சனிக்கிழமை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவரை குருவாக ஏற்று வழிபட்டு வரணும். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி இந்த குரு தட்சிணாமூர்த்தி, குரு நவகிரகத்தில் குரு, இவங்களை வழிபட்டு வரணும். அவருக்கு உண்டான பரிகாரங்கள் செய்து வரலாம். இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க, குழந்தைகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்க. இருந்தாலும் ட்வின்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இரட்டை குழந்தைகள், அதுதான் உங்கள் ராசிக்கு உண்டானது. மிதன ராசினாலே 2 குழந்தைகளுக்குரிய குறிதான் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ட்வின்ஸ் சொல்கிறப்படைய ஒரு ஆணும் பெண்ணாக இருக்கலாம், இல்லை 2 ஆணாக இருக்கலாம், 2 பெண்ணாக இருக்கலாம். இப்படிப்பட்ட குழந்தைங்கள்ல ஏழ்மையிலேயே இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கும். அது வசதியாக இருக்கும், நல்லா வளர்த்துருப்பாங்க, சீக்கிரமாக போயிடுவாங்க. வசதி இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலே வச்சுருப்பாங்க. ஏனென்றால் வீட்டில் போய் கவனிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் கவனிப்பாங்க. இதில் ஏதோ ஒரு சால் சாப் சொல்லிட்டு வேணும்னே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது. அப்படிப்பட்ட குழந்தைங்களை பார்த்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப விஷயம். நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், 4 பேர்ட்ட உதவி வாங்கி நான் பண்ணுறேன், இப்படிலாம் செய்யுங்க. அப்போது இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றியை கொடுக்கும். இது மாதிரிலாம் தான் நம்ம வரப்போகுது உங்களுக்கு. அப்போ இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் தடைகள் இருந்தாலும் பெரிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் ஈஸியாக எளியாக முடிய போகுது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் மீனராசிக்காரங்க நான் சொல்லுவேன், எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறது செயல் எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒன்று நினச்சிங்கன்னா அது நிறைவேற்றணும். அது தள்ளி போட்டாலும் மாற்று யோசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, பிளான் ஏ அப்படின்ற திடீர்னு மாற்றுவாங்க, பிளான் பி அப்படி சொல்லுவாங்க. இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கண்டிருப்பீங்க. அப்போது அந்த மாதிரி மாற்றக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டத்தையும் மிதுனராசிக்காரர்கள் ஒரே குறிக்கோள் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு டபுள் மைண்டுன்னு சொல்லப்படுது. 2 விதமான மைண்ட் உள்ளவங்க அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. 2 கட்டான்னு கூட சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது தான் உங்களுக்கு புரியும். அப்போது ஒரே சிந்தனையாக ஒரே குறிக்கோளாக நீங்கள் செய்யக்கூடிய செயலில் திட்டத்தில் கவனம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதனால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு வக்ரகதியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கால் மேலே கால் போட்டு உட்காந்து நான் வந்துட்டேன், நான் நின்றுட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், இப்படி தான் சொல்ல போகிறீங்க. அதனால் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்லி அதாவது 4 months, கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது பாருங்க, இப்போ குலைக்கீழா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஃப்ரீயாக இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்போ ஒரு ஆள் 10
ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது வக்ர பயிற்சி ஆகும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே மிதுனம் புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். இந்த மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்ல புத்திசாலிங்க, நல்ல பேசக்கூடிய திறமை உண்டு. வாயை கொடுத்து மிதுனத்துக்கிட்ட இருந்து மீள முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தோணும், என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல நாங்க இருக்கோம், அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லை எத்தனையோ ரீசன்ஸ், உங்களுக்கு எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஒரு குடும்பம் அப்படின்னா 1000 விஷயம் இருக்கும் ஜாதகம் பார்க்கறதுக்கு. அதுல எந்த விஷயமா இருந்தாலும் நான் பார்க்கணும், என்னோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நீங்க என்ன பண்ணலான்னா, நாங்க பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க, அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி, இப்போ நாங்க சொல்ல போறிய இந்த மிதுன ராசினோட பலன் வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். சரிங்களா? சரி வாங்க. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு மிதுனம் குரு வக்ர பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்க குரு பாதகாதிபதியா யோகாதிபதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதகாதிபதி தான். குருவும் புதனும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகன் ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறை தான் வருது. சரிங்களா? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அறிவு சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு தான் சொல்லலாம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலியான கிரகம். குரு வந்து ஃபார்முலா, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி ஃபார்முலா போட்டு அது பிரகாரம் அந்த பழமை மாறாது பர்ஃபெக்டா செய்யக்கூடியவர் குரு பகவான். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் புது ஆங்கிள் வந்து திங்க் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான். அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா ஒரு கண்ணோட பாக்குறாங்கன்னா, இந்த புதன் பகவான் பார்க்கும்போது வேற ஆங்கிள் வேற கண்ணோட பார்ப்பார். அதனால்தான் வந்து பாருங்க நிறைய கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த சோஷியல் மீடியா, இந்த டிஜிட்டல் மீடியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க, இயல் இசை நாடகம், இது எல்லாத்துலேயும் புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க நிறைய இருப்பாங்க. சரி, ஓகே. புதன் ஆசி பெற்ற ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருனோட சப்போர்ட் தேவையா அப்படின்னா தேவை இல்லை, தேவைப்படுறதே இல்லை. ஏன்னா அவங்க யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. புதன் ஆதிக்கம் இருக்க பர்சனாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மிதுன ராசி கன்னி ராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. உன்னை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. இந்த ரமணா படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை, அந்த மாதிரி இவங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காத வார்த்தை. 100 பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க 2 பேர் அட்வைஸ் தான் கேட்பாங்க. அந்த ஒருத்தவங்க 2 இவங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களா இருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை லவ்வராக இருக்கலாம், இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து அந்த பெஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ இவங்க வந்து பெருசாக அட்வைஸ் யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 12ல் குரு வக்ரம், 12ஆம் பாவம் என்ன பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரயஸ்தானம், மோட்ச விரயஸ்தானம். இதில் வந்து குரு பகவான் இருக்காரு. ஐயோ, அப்போ ஃபுல்லும் கையில் இருந்த 4 ரூபாயும் கரைஞ்சிட போதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க போறீங்க. இல்லை, ஆக்சுவலி என்னன்னா இது வந்து மிதுனத்துக்கு ஃபேவராக தான் இருக்குது. எப்படி அப்படின்னா சுப விரயம். நம்ம விரயம் செய்கிறோம், அந்த விரயம் வந்து சுப விரயமாக போவோம், அசுப விரயமாக இருக்காது. அசுப விரயம்னா மருத்துவ செலவு ஆகிறது, அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதில் நம்ம செலவு இந்த மாதிரி போகிறது. ஒரு இடம் வாங்க போகிறோம், அந்த இடத்துல வில்லங்க வர்றது, இதெல்லாம் அசுப விரயம் வரும்.
சுப விரயம்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ண போறோம் அப்படின்றது அர்த்தம். அந்த சுப விரயம் இப்ப இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப விரயம், அந்த சுப விரயத்தினால் ஒரு ஆதாயம் அப்படின்றது கொடுக்கும். அது என்னங்க சுப விரயம், சுப விரயத்தினால ஆதாயம், ஒன்றும் புரியலைங்க அப்படின்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தெளிவாகவே சொல்றேன். இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன், சரிங்களா? இப்ப சுப விரயம் அப்படின்னும் போது என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு இப்ப நீங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க. கையில ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் லோனை போட்டு ஒரு வீடு வாங்கிட்டீங்க. வாங்கி ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஏரியனோட மவுஸ் அதிகமாயிடுச்சு. எப்படி அதிகமாகுது? அந்த ஏரியால வந்து பாருங்க, எவனோ ஒரு பெரிய ஆளு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான், இல்லைன்னா ஒரு பெரிய காலேஜ் வரப்போகுது, இல்லை ஒரு கன்சர்ன் வரப்போகுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கன்சர்ன் வரதுனால அந்த லேண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, வீடு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு 60 லட்சம் ரூபாய் வருது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுப விரயம், சுப விரயத்தினால் ஆதாயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆனா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதனால உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 10, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். இப்ப எங்க இருக்காரு? விரயஸ்தானத்துல இருக்காரு. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களாவே ஒரு நல்ல கன்சர்ன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு காரணங்க, இந்த கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து நிறைய வந்து மேன் பவர்ஸ் எடுத்துட்டே இருக்கான் பாத்தீங்களா? மேன் பவர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எடுக்கிறான், ஃப்ரெஷர்ஸை வந்து கொண்டு வரான். அது அவனுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், இந்த சேலரி அது இதுன்னு ஏதோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்க்கு அவன் கொண்டு வரான். அந்த மாதிரி உங்களை நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலை செஞ்ச இந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, ஓகேங்களா? இப்ப இந்த 4 மாச காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலை செஞ்ச இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோமே, ஐயோ எவ்வளோ கம்ஃபர்ட்டா இருந்தோம், எவ்வளோ நல்லா இருந்துச்சு, நம்மளை சுத்தி எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்லாம் வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய இடத்துல நீங்க வேலை செஞ்ச இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நினைச்சு ரொம்ப மிஸ் பண்றீங்க, அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துலயே உங்களை திருப்பி கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி, பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆன் தி ஹோல் இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி, உங்களது வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கான முதல் படி. இந்த உலகத்தின் பங்கு விமர்சனம் செய்வதும் வேடிக்கை பார்ப்பதும் மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்ட தாங்கள் தான். பார்த்தீங்களா? உங்களது வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கான முதல் படிங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? விமர்சனத்தையும் கொடுப்பாங்க, வேடிக்கையாகவும் பார்ப்பதும் தான் மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்டக்கூடிய நீங்க. ஏன்னா அறிவு, மிதுன ராசிக்கு அறிவு தான் உண்டு. மிதுன ராசிக்கு அறிவு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில, மறுபடியும் சொல்றேன், குரு வக்ரம் மிக உயர்வான, அதாவது ரிஷபத்தை விட மிக உயர்வான நன்மையை செய்யும். போதுமா? மிக உயர்வான நன்மையை செய்யும். எப்படிங்க செய்யுது? முழுக்க பகைக்கிறகம், முழுக்க பகைக்கிறகம் உங்களுக்கு. யாரு? குருவும் புதனும். குருவும் புதனும் முழுக்க பகைக்கிற. அதனாலதான் ரிஷபத்தில் இருக்கிற 70% விட 90% உங்களுக்கு இப்ப மிக பல நன்மைகளை செய்யும். இதுலேயும் உங்களுக்கு கடந்த காலத்தில் அஷ்டமத்து சனி விலகி விட்டது. மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி விலகி விட்டது. கண்டிப்பாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கங்க, அதில் உள்ள நட்சத்திர அதிபதிகளை பார்த்துக்கங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர அதிபதியை பார்த்துக்கங்க. அப்படி பார்த்து கொண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ல் 4ல் இருக்க போகிறாரு. 3 4 முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு, அதுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. நீசபங்க ராஜ யோகமா மாறுறாரு. அப்ப நீசபங்க ராஜகமா மாறும்போது உங்களுக்கு குரு திசையில புதன் புத்தி நடக்கணும். குரு திசையில புதன் புத்தி நடக்கணுங்க. அப்பத்தான் சுயபலம். எப்போதுமே நம்ம ரெகுலரா சொல்றது சனி திசையில புதன் புத்தி, புதன் திசையில சனி தன்னை விட்டு போகாது, அது வேறு விஷயம். ஆனா இப்போது என்ன செய்யணும்? உங்களுக்கு குரு திசையில புதன் புத்தி. ஆனா அதே இல்லை, சனி திசையில புதன் திசையில குரு புத்தி, குரு திசையில புதன் புத்தி.
இல்லைன்னா புதன் திசையில குரு. இந்த மாறுபட்ட எதிர்ப்பான திசைகள் நடக்கும் பொழுது வித்தியாசமான அனுபவத்தோட நன்மையை கொடுப்பார் குரு. மறந்துடாதீங்க. உங்க தசா பத்தி வயசை பார்த்துக்கோங்க. யாருமே சொல்லுவாங்க யாருக்குமே வரலையே மிதுன ராசிக்கெல்லாம் இப்போ அலைன்ஸ் எல்லாம் வருது, அதுதான் குரு வக்கரம். கண்டிப்பா வரும், மிதுன ராசிக்கெல்லாம் வரும். அதுல குறிப்பா திருவாதிரை நட்சத்திரங்கள் விரட்டி விரட்டி வருது. திருவாதிரைக்கெல்லாம் விரட்டி விரட்டி வரும், புனர்பூஷமும் வரும். ஏன்னா உங்களுக்கு குரு வக்கரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லதை செய்யக்கூடியது முழுக்க முழுக்க மிதுனத்துக்கு. மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம் இதுக்கெல்லாம் நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய நேரங்கள். ஒரு 6 ராசிக்கு நான் சொல்லிட்டே வர்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சந்தேகம் இருந்தால் கேள்வி. ஆக மிதுன ராசி தசா பற்றி பார்த்துங்க. கல்வியில் பயிலுங்க, டியூஷன் சென்டர் வைங்க, ஜெராக்ஸ் மிஷின் வைங்க, உங்கள் தொழிலை மேம்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற கருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்க. புக்ஸு, லைப்ரரி, ஏஜென்சி, போஸ்ட் ஆஃபீஸு, தபால் தந்தி எல்லாமே எழுத்து தான். எல்லாமே கவிதை, கட்டுரை, புலவர், தமிழ் ஆசிரியர் எங்கெங்க இருக்குது பாருங்க. வித்துவான், இன்னும் சொல்லப்போனா மீடியாக்கள், எல்லா மீடியாக்களும் போய்க்கலாம். ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் மட்டும் மீடியாக்கள் இல்லை, ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் மட்டும் மீடியாக்கள் இல்லை, மிதுனத்துக்கும். ஏன்னா அறிவுக்குரியது, அறிவு சார்ந்த அத்தனை தொழில் உங்களுக்கு தான். சயின்டிஸ்டி, வெளிநாடு, ஏற்றுமதி, இறக்குமதி, இம்போர்ட், எக்ஸ்போர்ட், குழந்தைகள் படிக்கிறது எல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசிக்கு தக்க வச்சுக்கோங்க இந்த நேரத்தை. எந்த நேரத்தை? இந்த குரு வக்கர நேரத்தை தக்க வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மிதுன ராசிக்காரவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டுவாங்க. அந்த விபூதி விநாயகர் இருப்பார் பாருங்க, அந்த விபூதி விநாயகர் கன்னிமுல்ல இருப்பார். அந்த விபூதி விநாயகரை ஒரு பாக்கெட் விபூதியை வாங்கி போட்டு ஒரு 7 சுற்று பிரதர்சனம் சுற்றிட்டு, கஷ்டமாக தான் இருக்கும், கூட்டமாக இருக்கும், டக்கு 7 பிரதர்சனம் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். என்ன வேணும்னு கேட்பார். அப்படிப்பட்ட புனிதமான திருத்தலம், பாண்டியன் மன்னனுடைய ஆட்சி செய்த திருத்தலம். அதை விட இன்னும் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன், வடக்கு வழி வீதியில் இருக்கக்கூடிய பழைய ஆதி சொக்கநாதர், வடக்கு வெளியில் இருக்க பழைய ஆதி சொக்கநாதர், அவரையும் நீங்கள் வழிபடலாம். அவரையும் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அல்ல. நமஸ்காரம். மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்கரகதியாக அமையக்கூடிய இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னாவே அன்பு, பாசம், நட்புள்ளம் கொண்டவங்க, எதையுமே அனுசரிச்சு போகக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் நிறைய இருக்குங்க, எதையுமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உடையவங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துலங்க குரு பகவான் இருந்தார். அதாவது ரிஷபத்துல இருந்தார். மிருகஷீர இடத்த 2ஆம் பாதத்துலதான் வக்கரகதியா போக்குறார். அப்ப உங்களுடைய 7, 10க்கு உடையவர், தனுஷு மீனத்துக்கு உடையவர் குரு பகவான். 7ஆம் இடத்துக்கும், 7ஆம் இடம் என்னங்க, மிதுனத்துக்கு பாதகாதிபதி. அப்ப பாதகத்தை தான் செய்வாரா குரு பகவான் அப்படின்னா இல்லைங்க. நம்மளுடைய தசாபுத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல குரு பகவான் மறைவிடத்துல இருந்து அந்த பாதகம் செய்ய மாட்டார். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், இதுக்கு ஒரு சிறப்பான அம்சமே உண்டு. இந்த பாதகாதிபதியாக ஆகக்கூடிய அமைப்புக்கு எப்படியெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம், அது நம்ம தனி வீடியோவா கொடுக்கலாம். குரு பகவான் வக்கரகதிக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து மிதுனத்துக்கு என்னென்ன பலாபலனை தருவார் அப்படின்னா நல்ல ஒரு விமோச்சனம் உண்டுங்க. ஏன்னா கெட்டவருங்கிற பாதகாதிபதி உங்களுக்கு இப்ப வக்கரகதிங்கிற ஒரு மோசமான நிலையை அடையிறார் அல்லவா, அப்ப ஒரு நல்ல விஷயத்த கொடுப்பார். ஃபர்ஸ்ட் தனம் வரும், பணம் வரும், ஆடை ஆபரணம் சேர்க்கை அதிகமாகும். மிதுன லக்னமாக இருந்தாலும் இந்த விசேஷ பலனை கொடுப்பார். அதே போல கோச்சார கிரகங்கள், சனி பகவானும் உங்களுக்கு வக்கரகதியில தான் இருக்கார். 2 கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு முடிவை நீங்க எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனியா அப்படி இருந்து தப்பிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. அப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீண் அலைச்சல் இனிமே அலையக்கூடிய விஷயத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த நீங்க
எதிர்பார்ப்புக்கு என்னென்ன எதிர்பார்த்து இருந்தீங்களோ, காத்து கடந்தீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டேங்க, அவ்வளவு ஓடா உழைச்சேங்க அப்படின்லாம் நீங்க கவலைப்படுறது தெரியுது. இந்த வக்கரகதி உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்க இருக்கிறார். அதே போல சொந்த பந்தம் எல்லாமே நெருங்கி வரக்கூடிய நல்ல ஒரு அன்பை தரக்கூடிய அமைப்பு. விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்கங்க. உபசரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்புங்க. உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலைன்னா, இந்த வக்கரகதியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான முடிவாக இருக்கும். வருமானம் மேலோங்கும். ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் 80% நல்ல பலாபலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய கட்டத்துல தான் இருக்கார். பகை பெற்று இருந்தாலும் இந்த குரு பகவான் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. 2 கிரகத்துக்கு பண்றாருங்க. செவ்வாய் பகவானுக்கும் பண்றார், சனி பகவான் வக்கரகதிக்கும் பண்றார். அப்ப இதெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். சோ உங்களுடைய காலகட்டங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு பலாபலன் வெற்றி உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. குழந்தைகள் மேல் படிப்பு படிக்கக்கூடிய விஷயம் நல்ல ஒரு சக்சஸ கொடுக்குங்க. உடல் ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பயப்படாம இருக்கலாம். இதுவரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டங்க, அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டாங்க, ஆபரேஷன் சொல்லிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு வக்கரகதிக்கு போகும்போது தள்ளி போடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஒரு கெட்ட சமாச்சாரம், ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கறதே அதை நகர்த்தி கொண்டு போயிடும்னு வச்சுங்களேன். கண்ணுக்கு அப்படியே காட்டுச்சுங்க, இப்ப அது மறைஞ்சிருச்சும்பாங்க. அதெல்லாம் தெய்வ அனுகூலம் இருந்தாதான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மிராக்கல் நடக்கும். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மிராக்கல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கு. வீண் அலைச்சல், வீண் விரயம் இதெல்லாம் நடந்துச்சு. சுபகாரியத்துக்கு தான் நடந்திருக்கும் சிலருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 116 நாட்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலோ வீண் விரயமோ குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் கோச்சார பலன் தான் இதுங்க. இந்த பலன் கோச்சாரத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு வக்கரமாக இருந்து கெடுபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை தடுக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தஞ்சை பெரிய கோயில், சிவனுடைய கோயில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த கோயில இருந்து 9 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா தென்திட்டை அப்படிங்கக்கூடிய திருத்தலம். அந்த தலத்துல இந்த தென்குடி திட்டை குரு பகவானுக்கு பொதுவாகவே நல்ல ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆலங்குடியை தவிர நிறைய கோயில்கள் இருக்கு பரிகார ஸ்தலம். அதுல உலக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன். அவர் அருள்பாலிக்கக்கூடிய அந்த அமைப்புல தனி சன்னதியாக குரு பகவானுக்கு இங்க இருக்குதுங்க. கருவறையில் சிவலிங்கம் திருமேனிக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்கள்ல எப்படின்னா, ஒரு மாதத்துல ஒரு சில நாட்கள் இடைவேளை விட்டு ஒரு கேப் விட்டும்பாங்களா, அந்த மாதிரி இடைவேளை விட்டு ஒரு முறை தானாகவே, நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு, ஒரு விசேஷம் உண்டு, ஒரு ஐதீகம் உண்டு. அப்பேற்பட்ட இந்த தென்குடி திட்டையில என்ன விசேஷம் சிவனுக்கு அப்படிங்கிறதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் மிதுன ராசி நேயர்கள் கேட்கும் போது தன்னுடைய பாவம் கழியும், கஷ்டம் நீங்கும். நிறைய விஷயங்கள் கேள்வி ஞானம் அப்படிங்கிற இஎன்டின்னு சொல்லக்கூட மூக்கு, தொண்டை, காது இதெல்லாம் மிதுனம் தாங்க. காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம். சோ இதெல்லாம் கேள்வி ஞானத்துல கேளுங்க. ஏன்னா காற்று ராசி அல்லவா. குறிப்பிட்ட இடைவேளை விட்டு ஒரு முறை தானாகவே அப்படி அப்படி சொட்டு சொட்டா நீர் வருமா. அந்த ஜலம் அந்த நீர் விழுந்து அந்த இருக்கக்கூடிய ஸ்தலம் எங்க அப்படின்னா இந்த சிவனுடைய ஸ்தலம் தான். இதுல இன்னொரு விசேஷ அமைப்பு என்னன்னா, சந்திரகாந்த கல் இங்க இருக்குதுங்களா. இதெல்லாம் போய் நீங்க பார்த்து அனுபவிக்கணும், அப்பதான் தெரியும். அதே போல வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கறதான் இறைவனுடைய நாமம். அந்த நாமம் சிவனுடைய ஆதிக்கம். இங்க அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, அஷ்டமி திதி, குரு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் பரிவர்த்தனையில இருக்குது பாத்தீங்களா.
இந்த சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க, அமாவாசை திதி பௌர்ணமி திதியில பிறந்தவங்க, சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை ஆகக்கூடியவங்க, சேர்க்கையில இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணுங்க. இந்த வக்கரகதி குரு பெயர்ச்சியிலையும் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்கக்கூடியவங்களும் போயிட்டு வரலாம். இவ்வளவு விஷயம்லாம் நம்ம சொல்றோம், ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இங்க பெருமாள் சந்நிதி இருக்கு, அந்த சந்நிதிக்கு நீங்க போய் வழிபாடு எடுக்கலாம். ஏன்னா பெருமாள் நாராயணனுடைய வழிபாடு மிதுனத்துக்கு மிக விசேஷமானது. சோ அந்த வழிபாடும் இந்த மாதம் நீங்க எடுத்துக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகார ஸ்தலம் குரு பகவான் எங்க வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மேசம் முதல் மீனம் வரை சொல்லிட்டு இருக்கோம். மிதுன ராசி நேயர்கள் எல்லாமே குரு அருளும் திருவருளும் பெற்று சுபிக்ஷமான வாழ்க்கையை இனிவரும் காலகட்டத்தில் அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த ராசிக்கு பேச வருகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிதுன ராசினருக்கு அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்கரமடைகிறார். ஏறத்தாழ 4 மாதங்கள் வக்கரமடைகிறார். பிறந்த ஜாதகத்தில் வக்கர குரு இருந்தால் இதுவரை சம்பாதித்த பணம் முழுவதும் கடலில் கரைத்த பெருங்காயமாக இருந்திருக்கும். கையில் காசு தங்காது, எதிர்பாராத செலவுகள் வந்து போய் இருக்கும். திடீரென்று செலவுகள் வரும். செலவுகளை கட்டுப்படுத்துவதில் மிகவும் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் செலவுகளை தவிர்க்க முடியாமல் போயிருக்கும். தற்போது உங்கள் கையில் சம்பாத்தியம் சேர்ந்து நல்ல முதலீடாக மாறும். முதலீடு சம்பந்தப்பட்ட அலைச்சல் நன்மை தரும். அலைச்சல் வீண் போகாது. எந்த அளவுக்கு அலைகிறீர்களோ, அலைச்சல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பண வரவுகள் ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்து நிறைய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு புது பதவி கிடைக்கும். 5இல் சூரியன் இருக்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகத்தை குரு பார்ப்பதால் அரசியல்வாதிகளுக்கு புது பதவி கிடைக்கும். கட்சிக்குள் அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். சமையல் கலைஞர்கள் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படும். நிறைய பரபரப்பான நன்மைகள் கிடைக்கும். மிதுன ராசிக்கான குரு வக்கர பயிற்சி ஓரளவு நல்ல பலன்தான் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் வணிகம் மற்றும் தொழிலில் சிறப்பான பலன்கள் நடைபெறும். பார்ட்னர்கள் நன்றாக இருப்பர். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருந்து பணம் சம்பாதிப்பீர்கள். ராசிக்கு இல்லாவிட்டால் லக்னத்துக்கு 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் என்போம். தற்சமயம் நல்ல பார்ட்னராக இருந்து நன்மைகள் தங்களுக்கு நடைபெறும். வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக சிக்கிய பணத்தை திரும்ப பெற முடியும். இதற்கு முன்பு எப்போதோ ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுத்திருப்பீர்கள். அந்த பணம் அனைத்தும் வசூலாகும். அவர்களே தேடி வந்து கொடுப்பர். வெளியூர் பயணத்தை மேற்கொள்ளலாம். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் நன்மை தருவதாக அமையும். உங்களது ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறும். சகல சம்பத்து ஐஸ்வர்யம் சௌபாகியம் உண்டாகும். வக்கர காலத்தில் அனைத்து செயல்களும் ஒரே இடத்தில் ஆணி அழித்தாற்போல் நின்றுவிடும். நீங்கள் ஒவ்வொன்றாக மாற்ற முயற்சிக்க வக்கர குரு மாறுதல். ஒவ்வொன்றாக காரியங்கள் படிப்படியாக நடைபெறும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அரசியல்வாதிகளின் நட்பு, அரசு உதவி, ஆதரவு உண்டாகும். விஐபிஸுடைய பழக்க வழக்கங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குருவின் பார்வை 5ஆம் இட பார்வை புனிதம் பெறுகிறது. 7ஆம் இட பார்வை கலஸ்திரஸ்தான பார்வையினால் நன்மைகள் உண்டாகும். 9ஆம் இட பார்வை பிதாஸ்தான பார்வையாலும் நன்மைகள் உண்டாகிறது. கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். குருமார்களுக்கு, மத குருமார்கள், ஆசிரியர்களுக்கு
நல்லது செய்யுங்கள், தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஜாதகத்தில் யாருக்கு குரு சாதகம் இல்லையோ, லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் இல்லை 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரோ அவர்களுக்கு சுகர் வரும் என்போம். நல்லபடியாக ஆன்மீகத்தில் இது பண்ணுங்கள். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். முடிந்தால் சென்னையில் உள்ளவர்கள் சென்னை பாடி வல்லீஸ்வரர் கோவில் சென்று வழிபடுங்கள். வசதி இருந்தால் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று தாங்கள் வழிபடலாம். நன்மைகளே நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். மிதன ராசி மிதன லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர குருவானவர் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7-10 கூடியவர் இந்த காலகட்டம் 12ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அம்மா நிறைய விரயம் ஆகுது, ஆனா பொருளாதார வருவாய் அப்படி கிடையாது, 1000 ரூபாய் வந்தாலும் 2000 ரூபாய் செலவாகுதுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் இந்த குரு வக்ரமாகும் பொழுது ஒரு ஆதாயமான விரயத்தை தருவார். என்னமா விரயம் சொல்றீங்க, அதுல நம்ம ஆதாய விரயம் அப்படின்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேரு, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செலவுகள் கூட ஆயிடும். நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்க போறோம்னு நினைக்கும் பொழுது அங்க ஒரு 20,000 ரூபாய் ஆயிடும் அந்த புடவை. ஆனா அந்த புடவை நம்ம எடுத்த பிறகு அதனுடைய விலை இன்னும் கூடிடும். அப்படின்னா ஒரு இடம் வாங்குவோம், அந்த இடம் வாங்கின பிறகு அந்த இடத்தோட மதிப்பு அதிகமாயிடும். ஒரு வண்டி வாகனம் வாங்குவோம், அந்த வாகனம் வாங்கின பிறகு அதனுடைய மதிப்பு கூடிடும். இப்படி நமக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள்களோ ஒரு செலவிட்டக்கூடிய ஒரு விஷயமோ நம்மளுக்கு ஒரு ஆதாய விரயமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் தொழில் இருந்த ஒரு சிலருக்கு எல்லாம் நிறைய ஒரு பணிச்சுமையா இருந்திருக்கும். தொழில ஒரு வருமானமே இல்லை, ஒரு தொழில முதலீடு போட்டாலும் அதுல எங்களுக்கு ஒரு நிறைய அவங்களுக்கு ஒரு இதுவா பண வருவாயே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அந்த தொழில அந்த தேக்க நிலையெல்லாம் மாறி கைக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய தொழில் சார்ந்து அதற்கான உரிய நபர்களை பார்த்து சந்தித்து அந்த தொழிலை விரிவுபடுத்திங்க பிசினஸ நல்லா பேசி முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களை உடனடியா பேசி முடிக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் இந்த இதுக்குள்ள பொண்ணு வீட்லயோ பிள்ளை வீட்லயோ அவசரப்படுத்திப்பாங்க. நீங்க அந்த திருமணத்தை நடத்துற மாதிரி ஆயிடும். அதே போல ஒரு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் உங்களுக்கு இது வரைக்கும் தொழில ஒரு எதிரி வந்திருந்தாங்க அப்படின்றவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. இல்ல நான் ஒரு பழைய கம்பெனிலேயே நான் வேலைக்கு போகலாமான் இருக்கேன், இந்த புதிய கம்பெனில எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இல்லைன்றவங்க உங்க நண்பர் மூலியமா உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சு அந்த இடத்துக்கு போவது, இல்ல ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமா திருப்பி நான் செய்த வேலை அப்படின்றவங்களுக்கு அந்த வேலை கிடைப்பது, ஓய்வுல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்து அந்த வேலையில மீண்டும் சேர்ந்து அந்த பணியை தொடர்வது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பிசினஸ்ல இது வரைக்கும் இருந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒரு முடுக்கம் எல்லாம் நீங்கி ஒரு கூட்டாளியோட நல்லா ஒரு பேசி அந்த ஒரு கசப்புகள்லாம் நீங்கி அந்த தொழிலை டெவலப் பண்ணுவது, உறவுகள்ல இருந்த அந்த ஒரு கசப்பெல்லாம் மனக்கசப்புகள்லாம் நீங்குவது, இதெல்லாம் உங்க வாய் வார்த்தையாலே நல்லா பேசி சாதகமாக முடிச்சு கொள்வீங்க. ஒரு சிலருக்கு அந்த கடன் சுமையெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். நோய்க்கான மருத்துவம் கிடைக்கும். குரு வக்ரமாக பலன்ல இருக்கும்போது ஏன்னா நமக்கு என்ன ஒரு நோய் வருதோ அந்த நோய்க்கான ஒரு வைத்தியம் சிறப்பாக நம்ம பண்ணிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய மிருகசீரிஷத்துக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருந்த அந்த மன அழுத்தம் எல்லாம் போய் அவனுக்கு தொழிலையும் ஒரு குழந்தை பிறப்புலையும் ஒரு நல்ல வைத்தியம் கொடுத்து ஒரு குழந்தை பிறப்பு உண்டாவது, அவங்க கடன் எல்லாம் அடைவது, அதே போல ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த உறவுகளோட ஒரு ஒன்று கூடுவது, அதே போல புனர்பூச நட்சத்திரங்களுக்கு தொழில இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுவது, பொதுவா இவங்களுக்கு ஒரு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததோ ஒரு தொழில் ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் பேசி இந்த காலகட்டம் அவங்க சாதகமாக முடிச்சுக்குவாங்க. இல்ல அதற்கேற்ற மாதிரி லாபகமாகவும் நடந்து கடந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நிறைய அவங்களுக்கு செய்யக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாகவும் அதே போல தேவையில்லாத விரயங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்திக்க கூடாது. உங்களுடைய வரவு செலவுகளை திட்டமிட்டு நீங்க செயல்படுத்தும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாயிடும். ஒரு சிலர்லாம் சகோதர வழிகள்லாம் கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிடுச்சு. அதே போல ஒரு நண்பர்களால் ஒரு சிலருக்கு உதவி கிடைக்குது, இதெல்லாமே இந்த காலகட்டம்
ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நீர்வழி பிரயாணங்களை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல ஒரு பிஆருக்காக நாங்க காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு சாதகமாக நிகழ்வுகள், அவங்களுக்கு அங்க ஒரு தொழில்ல வந்து ஒரு மாற்றம் எல்லாம் செய்துக்கிறோம்னா அதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். தொழில்ல வந்து இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு மேலதிகாரி, இந்த உடன்பதிப்பவர்கள் இவங்களோட எல்லாம் வந்து ஒரு அனுசரித்து லாபகமாக இந்த காலகட்டம் செல்லும் பொழுது அனைத்தும் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான பலன்களே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா தாராளமாக ஏற்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல மாற்றங்கள் நிகழுது எனக்கு தொழில் விஷயத்துல, அதே போல ஒரு மாணவர்கள் இப்ப கல்விக்காக ஒரு வெளிநாட்டு கல்வி எல்லாம் இப்ப நல்லா கிடைக்கிறது, லோன் கிடைக்கிறது, அதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்கும். இப்ப குருவும் வக்ரமாக இருந்த தசாபதியும் சிறப்பாக இருக்கும்போது நல்ல பலன்களாக இது வரைக்கும் தடைப்பட்டதும் நல்லா நடந்துரும். இப்ப குரு வக்ரமாவும் இல்ல, எங்களுக்கு தசாபதியும் சிறப்பு இல்லை அப்படின்றவங்க எல்லாம் இந்த நிலையில வந்து அப்படியே கடந்து வந்துருங்க. தொழில எல்லாம் எதுவும் புதுசா முதலீடு எல்லாம் போடாதீங்க. இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துருவது. உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது, முதலீடு செய்வது, பணம் கொடுக்கல் வாங்கலாம், வாய் வார்த்தையில எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கமிட்மெண்ட் எல்லாம் ஒத்துக்கொள்ளாம அந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்கும். குரு வக்ரம் பெற்றவர்கள், வக்ரம் பெறாதவர்கள், தசாபுதி சிறப்பு சிறப்புல இப்படிலாம் வேரியேஷன் வச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் வந்து ரொம்ப அளவீடுகள் மாறி இன்னும் துல்லியமா எடுத்துக்கலாம். உங்க பிறப்பு ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக உங்களுக்கு வேகமா செயல்படுறாரா, இல்ல பொருளாதாரத்துக்காக செயல்படுறாரா என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லணும். இந்த இக்கட்டான சூழல்ல இந்த குரு வக்ர பயிற்சியில நம்ம இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம பலன்களை அனுபவிப்பதற்கு வியாழந்தோறும் இல்ல நீங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க உங்களுடைய குருமார்களை வணங்குவதோ இல்ல ஒரு மகான் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டம் வந்து வியாழந்தோறும் வந்து தட்சாமூர்த்தியை வணங்குவது, உங்க அருகில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்களா இனிமே கிடைச்சிடும். ஏன்னா சனியும் 9ஆம் இடத்துல இருந்து வக்ர நிலையா இருந்தனால நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தடையில இருந்தது. ஒரு உறவுகள் விஷயத்திலயும் சரி, ஒரு தாய் தந்தை விஷயத்திலயும் சரி, அவங்க வழி ஒரு அனுகூலமான விஷயங்கள் பெறுவதும் அதையெல்லாம் நீக்கலாம். இதற்கெல்லாம் வந்து ஒரு 3 நெய் தீபமோ நன்ன தீபமோ ஏற்றி குரு பகவானை வழிபடும் பொழுது அவளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக செய்து மாலை போடக்கூடாது. ஏன்னா மாலை போட அந்த மாலையை வந்து நம்ம எடுத்து அப்புறம் வந்து நம்ம தேவையில்லாத குப்பையில சேர்ப்போம். பிரசாதம் செய்து குழந்தைகளுக்கும் 4 பேருக்கும் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆயிடும். குருனாலே வந்து குழந்தைகள் தான். 5 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை அவங்களுக்கு என்ன உதவி செய்வோம் நம்ம, அவங்களுக்கு உணவு இல்ல ஒரு ஆடை தானம், அன்னதானம், அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், அதே போல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது. ஏன்னா குருனாலே பேரறிவாளம். அந்த மாதிரி அவங்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான உதவிகள் எல்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்னும் வந்து சிறப்பாக வந்து இந்த காலகட்டங்கள்ல நம்ம பலன்களை அடையலாம். அதாவது மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் வந்து நிறைய குழப்பம், ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், நிறைய இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் தெளிவாக இருப்பதற்கு மெடிடேஷன், யோகா, தியானம் உடல்நிலையையும் அது வந்து நல்லா சீர்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலகட்டம். ஏன்னா விரய ஸ்தானத்துல குரு பகவான் அங்க வக்ரகதி அடைகிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் முதல்ல நம்ம யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் இடத்துக்குரிய கார கிரகம், கலத்திரஸ்தானத்துக்குரிய காரக கிரகம், பிரயாணத்திற்குரிய காரக கிரகம், தகவல் தொடர்புக்கு உண்டான ஒரு காரக கிரகம், அடுத்து கர்மஸ்தானத்துக்கு உண்டான அந்த 10ஆம் இடத்திற்கு உண்டான காரக கிரகமும் அந்த குரு பகவான். 10ஆம் இட ஸ்தானாதிபதி விரயத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு மே மாதத்துல இருந்து. அப்படி இருக்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த சூழ்நிலைகள் ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமா இருந்திருக்காரு. என்னதான் குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அந்த சுப கிரகம் ஒரு 12ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் வந்துடும். குடும்பம் ரீதியாக எந்த நேரத்துல எந்த செலவு வருது அப்படின்னு தெரியாம நீங்க ஒரு தகர்ச்சி போட்டு நிற்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடனை விரைவாக அடைக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு காலமா இருக்கும். தொழில் ரீதியா நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா கடன்காரங்க உங்களை கடந்த மே மாதத்துல இருந்து
மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பாங்க. எவ்வளவோ நெருக்கடி வந்தாலும் உங்க கடனை அடைக்க முடியும் அப்படின்றதுதான் அந்த குரு பகவான் கடந்த மே மாதத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா விரயத்தை வந்தாச்சுனாலே உங்களுடைய கடனும் அடையணும், அதே சமயத்துல நீங்களும் வளர்ச்சி பெறணும். இந்த மாதிரியான பல்வேறு ஒரு விதமாக தான் அந்த குரு பகவான் சரியாக இப்போ வக்ரகதி அடைய போறார். வக்ரகதி அடையும் போது அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி செல்கிறார். நான் லாபஸ்தானத்தை நோக்கி செல்லும் போது இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் தான் கொடுக்க போகுது. ஏன்னா விரயத்துல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு நல்ல சுப விரயமாக மாறப்போகுது. அதே இடத்துலதான் இருக்கிறார் குரு பகவான், விரயஸ்தானத்துலதான் இருக்கிறார். தன்னுடைய நிலையை வக்ரமாக மாற்றிக் கொள்கிறார். எப்படி நம்ம ஒரு சாதாரணமாக உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சமயம் மந்த நிலையில இருப்போம், அந்த மந்த நிலையில தொழிலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏண்டா நமக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சூழ்நிலை வரும். அதே இது நமக்கு வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருச்சுன்னா சுறுசுறுப்பாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். இது மாதிரி நம்மளே தன்னைத்தானே ஒரு சில சமயம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதே மாதிரிதான் கிரகங்களும் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ரமான நிலைக்கு மாறுகின்றன. அந்த வக்ரமான நிலைக்கு மாறும்போது இந்த கிரகங்கள் தன்னுடைய பலன்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுது. அதனால்தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, வேலை சம்பந்தமாக நிறைய மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்ததுல இருந்து நிறைய பேர் தன்னை அறியாமலே வெளிநாட்டுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீங்க. எவ்வளவோ வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த காசுதான் போகவே கூடிய பெரிய அளவுக்கு அது சக்சஸ கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த உங்களுக்கு அந்த முயற்சிகள் சக்சஸ கொடுக்கலதான் பேரு. இப்போ இந்த குரு வக்ர நிலை அந்த முயற்சிகளை திரும்பியும் நீங்க பண்ணுங்க, அது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் மிதுன லக்ன அன்பர்களுக்கும் இந்த பலன்கள் முழுமையாக போதும். லக்னமும் ராசியும் மாறுபட்ட பலன்களை கொடுக்குமே ஒழிய, ஆனால் இந்த குரு வக்ர நிலை இதே மாதிரியான ஒரு பலன்களுக்கு தான் கொடுக்க போகுது. லக்னம்ன்றது உங்களுடைய அறிவை சார்ந்து திறமையை சார்ந்து கொடுக்கக்கூடிய பலன்கள். நீங்க பிறந்த காலத்துல இருக்கும் போது உங்களுடைய திறமைகளை அடிப்படையாக கொண்டு இந்த கோச்சார கிரகங்கள் நகரும் போது கொடுக்கின்ற பலன்கள் தான் இந்த லக்னத்திற்குரிய பலன்கள். ராசின்னு சொல்லும் போது நம்மளுடைய மனநிலையை சார்ந்தது. இப்போ ஒரு வேலை செய்யற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம், கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணணும்ன்றது நம்ம லக்னத்துடைய பலன்கள். அந்த எந்த அளவுக்கு அதை நம்ம சக்சஸ் பண்றோம் அப்படின்றதுதான் அந்த ராசி செய்யக்கூடிய பலன்கள். அதுதான் அந்த மனநிலையை சார்ந்துதான் நம்ம ஒரு வேலையை முடிப்போம், முடிக்காம இருப்போம். இந்த குரு வக்ர நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு முழுமையாக ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையை, மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு விடியற் காலம் தான் சொல்லலாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா நீங்க அஷ்டமசனியின் பொழுதுல இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரியான ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை வேற யாருக்குமே வந்திருக்காது. அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த துன்பத்தில் இருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை. குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், குழந்தைகள் நல்லா படிக்கணும். ஏன்னா வயதுக்கு வந்த குழந்தைகளை பார்ப்பதுதான் இன்றளவு மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு. நம்ம தொழில கூட பார்த்துக்கலாம், அடுத்து நம்மளுடைய வேலையை கூட ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி பார்த்துக்கிறோம். ஆனா இந்த வயதுக்கு வந்த குழந்தைகளை பார்ப்பதுன்றது எந்த ராசி என்பவர்களுக்கும், அதுவும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் நிறைய குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொண்டவர்கள். தன்னுடைய குழந்தை தனக்கு வேணும் அப்படின்ற போது ஒரு நல்ல பேசுறது, அவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறது. அதே சமயத்துல அவர் ஏதாவது அந்த குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களை எதிரிகள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. அதே இருக்கு இந்த சூழ்நிலை இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்துல ஒரு அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை இருக்காது. இப்ப கணவன் மனைவி தான் அந்யோன்யம் பேசுறோம் அப்படின்ற இருந்தா கூட குழந்தைகளும் அந்த குடும்பத்துல ஒற்றுமையாக இருக்கணும். அததான் நம்ம அதிகமா எடுத்து சொல்றது. அந்த குழந்தைகள் குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்களா அப்படின்னு மிதுன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நிறைய பேர் வாலிப பருவத்துல இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காதல் தோல்வி,
அந்த காதல்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க, அவமானங்கள், அசிங்கங்கள். ஆனா உங்க மனசு என்ன சொல்லுது, எப்படியாவது நம்ம இந்த காதலை வெற்றியாக்கி திருமணமாக்கி நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய உள்மனது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை வெற்றிகரமாக செயல்பட வைக்க முடியுமா அப்படின்றதுதான் உங்களுடைய டாஸ்க். அதுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு முயற்சிகளை எடுங்க. அதுல ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாதகமா இருக்கு. அதே சமயத்துல ஒன்ஸ் நீங்க நான் சொல்லக்கூடிய, அதாவது எனக்கு ஜோதிடரா இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்க காதல் பண்றீங்க, காதல் திருமணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னா அதுல ஒரு முழு முயற்சியோட இருங்க. அந்த முயற்சிகளை நீங்க கைவிடக்கூடாது. கைவிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே சமயத்துல உங்களுடைய வருமானத்தை முதல்ல நல்லா பெருக்குங்க. வருமானத்தை பொறுத்துதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்கன்றது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எப்போதுமே பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகமாக வளர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளும் நிறைய கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடும். வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது. வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது. அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பதற்கு உண்டான ஒரு வரைமுறைகள் இருக்கும்போது சில பேர் நான் வேற கண்ட்ரிக்கு மாறணும்னு நினைக்கிறேன், வேற வெளிநாட்டுலதான் இருப்பீங்க, வேற கண்ட்ரிக்கு மாறணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு இந்த குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நிறைய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும். ஏன்னா இந்த குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரிகளுக்கு போறதுக்கு, வெளிநாட்டு பயணத்திற்கு இந்த மிதுன ராசி, ஏன்னா 12ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது அவர் உங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போறார். 11ஆம் இடம்ன்றது வளர்ச்சி, விரையும் 12ஆம் இடம்ன்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள். இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம், திருமண முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம், குழந்தை பேரு பாக்கியத்துல மருத்துவ ஆலோசனையின் பேரு குரு வக்ரம் அடைந்தாலே எல்லாருமே என்ன பண்ணணும், யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மருத்துவ ஆலோசனையை இந்த 4 மாதத்துல எடுத்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பேரு சம்பந்தமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலர்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய விசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.